என்ன எறிந்தால் நீண்ட நாளாக பேச்சுவார்த்தையிலே இருந்த அஜித் மற்றும் கௌதம் மேனன் என்கிற முதல் படம். இந்த படத்தோட கதை தெரிஞ்சால் ஒருவேளை ஃபஸ்ட்டு 30 நிமிஷத்தில் இருக்க ட்விஸ்ட் அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ படத்தோட ஒன்லைனை மட்டும் பார்க்கலாம். ஹீரோவோட வாழ்க்கையின் வெவ்வேறு காலகட்டங்கள் தான் படம். இது ஒரு டிப்பிக்கல் கௌதம் வாசுதேவன் மூவி. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான ரொமான்டிக் சீன்ஸ், டீசெண்டாக ட்ரை பண்ணுற காமெடிஸ், ஓவர் த டாப் டைலாக்ஸ், சொல்லப்போனால் ரொம்ப முக்கியமாக இங்கிலீஷ் டைலாக்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நீளமாகவே இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் படம் ஸ்பீடாகவே போயிடும். ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கௌதம் வாசுதேவன் மேனன் படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மட்டும் மனசில் வச்சுட்டு போங்க. மேற்கொண்டு எதையும் சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அடுத்து பர்ஃபார்மன்ஸ். அஜித் டாப்பில் இருக்க கமர்ஷியல் ஆக்டர்னாலும் எந்த விதமான பில்டப் இல்லாமல் நடிச்சிருக்காரு. அந்த ரோலுக்கு எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதை ஒத்துக்கிட்டு பண்ணுறதுக்கே ரொம்ப பெரிய தில் வேணும். ஏன்னா படத்தில் அஜித் அப்படின்ற ஆக்டர் தெரியல, சத்யதேவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் தான் தெரியுது. த்ரிஷா, அனுஷ்கா 2 பேரும் கொஞ்ச நேரம் தான் படத்தில் வராங்க. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விவேக்கோட கேரக்டர் ஓப்பனிங்கில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக ஆரம்பிச்சிது. ஆனால் கொஞ்சம் போக போக டல் ஆயிடுச்சு. அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணதுனாலே என்னவோ தெரியல. ஆஷிஷ் வித்யாத்ரி கொஞ்சம் சீன்ஸ்க்கு வில்லனை வந்து பயமுறுத்த ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அருண் விஜய் செம்மையாக நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அஜித்துக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரோல். சாதாரணமாக ஒரு கேரக்டர் வைஸாக மட்டும் ஈக்குவலண்ட்டான ரோல் கிடையாது, ஆக்டிங் வைஸாகவுமே ரொம்ப ஈக்குவலண்ட்டான ரோல். அஜித்க்கும் அருண் விஜய்க்கும் ஒரு பெரிய லாங் ஷாட்டில் ஒரு டெலிஃபோனிக் கன்வர்சேஷன் வரும். அந்த ஒரு ஷாட் மட்டுமே போதும் இவங்க 2 பேருமே எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ண. படத்தோட பிஜிஎம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சில பாட்டுகள் படத்தை ஸ்லோ டவுன் பண்ணுது. படத்தில் ஃபைட்ஸ் ரொம்பவே பிலீவபிளாக இருக்குது. ஸ்டன்ஸ், படத்தில் நிறையா ஸ்டன்ஸ் ரியல், அஜித்தே பண்ணியிருக்காரு. அவ்வளோதாங்க. நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு படத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் கேட்டதே போதுமானது. ஒருவேளை படத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரியான ஆளாக இருந்தீங்கன்னா மட்டும் இதுக்கப்புறமா வர்ற ரிவ்யூவையும் தொடர்ந்து கேளுங்க. ஓகே, அடுத்து படத்தோட ஃப்ளாஸ். ரொம்ப புவரான டைலாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், படத்தோட ஆரம்பத்தில் ஒரு காரில் அஜித்தும் அனுஷ்காவும் உட்காந்து பேசிட்டு வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் டைலாக்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்கும். அது படத்தில் கேரக்டர் டெவலப்மெண்ட்க்கு சுத்தமாகவே யூஸ் ஆகலை. அதே மாதிரி ஒரு சீனில் விவேக், அனுஷ்கா, அஜித் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது பயங்கர ஆக்வர்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் படத்தில் லாங்குவேஜ் வச்சு கௌதம் மேனன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு புரியல. ஃபாக் அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டுற வில்லன் ஹீரோவுக்கு தமிழில் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறாரு. தூய தமிழில் டைப் பண்ணி அனுப்புகிறாரு. இங்கிலீஷ் ஃபாண்ட்டில் கிடையாது, அதுவும் தமிழ் ஃபாண்ட்டில். கேஷுவலாக இங்கிலீஷ் பேசுகிற ஹீரோ திடீர்னு தமிழில் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. படத்தில் வில்லன்ஸ் சில இடங்களில் லோக்கல் ஸ்லாங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்க சாதாரணமாக பேச்சுவார்த்தையில் யூஸ் பண்ணல, வாண்டடாக யூஸ் பண்ணுறாங்க. இது எதுவுமே அவ்வளோ லைவ்லியாக இல்லை, எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அடுத்து படம் ஏன் ஸ்லோவாக இருக்குது? ஹீரோ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அப்படின்றதுக்கு என்ன எறிந்தால் அப்படின்ற பாட்டே போதும். அதுக்கு மேலே சில சீன்ஸை வச்சு அதை ஏன் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் வர ஹீரோவோட அப்பாவோட சீன், லவ் சீன் இதெல்லாம் படத்துக்கு முக்கியம் அப்படின்னாலும் ரொம்ப தேவைக்கு அதிகமான டைம் அதை எடுத்துக்கிச்சு. சொல்லப்போனால் அதை ஜஸ்ட் ஒரு நரேஷன்லேயே முடிச்சிருக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன் நிறையாவே வருது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூடவே சேர்ந்து நடந்த விஷயங்களை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே முக்கால்வாசி டைம் போயிடுச்சு. ஸோ ப்ரெசன்ட் டேக்கு கதை வரும்போது இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கிறத விட இந்த 2 ஃபேஸ்க்கும் கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட அன்னெசரி. பட் விடிவியோட லவ் சீன்ஸ், வாரணம் ஆயிரமோட ஜேர்னி சீக்வன்சஸ், காக்கா காக்காவோட ஆக்ஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு எந்த சீன்லையும் போரே அடிக்காது, ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. யா, தட்ஸ் இட். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்டான ரிவ்யூஸ்க்கு ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.